ஹலோ கைஸ், வெல்கம் டு வீல்ஸ் வித் தீபக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா RX 100 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் கவாஸ்கி KTMக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா RX 100க்கும் அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. 90s கிட்ஸு, ஏர்லி 2K கிட்ஸ்லேருந்து இப்போது பிறக்கிறவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா வண்டியோட சத்தம் அந்த மாதிரி. இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா டார்க்கோட சேர்ந்து நியூட்டன் மீட்டரும் அதிகமாக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டார்க்கே வேறு லெவலில் இருக்கும். இப்போது நீங்கள் இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ டவுன் பண்ணி தான் ஓவர்டேக் பண்ணுறக்கோ இல்லை ஸ்பீடிங் போகிறக்கோ பண்ணணும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச்சு பிடிச்சி விட்டு சுண்டி விட்டிங்கனாலே அந்த போக்கு போகும். வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக் கண்டிஷன், எந்த ஜீரோ மாடிஃபிகேஷன் தான் சொல்லணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இன்ஜின் வேலை செஞ்சு ரெடியாகி வந்திருக்கு. அண்ட் வண்டியில் எனக்கு கொஞ்சம் ரீஸ்டோரேஷன் வேலை இருக்குது. இப்போது RXக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி வந்த ப்ரைஸை விட இப்போ டிமாண்ட் அதிகமாக வச்சு ஃபுல் கண்டிஷன் கரண்ட்டில் புக்கிலோட இன்சூரன்ஸோடு எடுக்கணுன்னா 1,40,000 50,000 கோட் பண்ணுறாங்க. ஒரு மீடியமான பைக் எடுக்கணும் ஒரு 60,000 80,000 ஆகும். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 35 45 தரும். நம்ம ஓட்டுறது பொறுத்து தான். இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணி ஸ்லோவாக ஓட்டினா சில பேருக்கு 55 60 எல்லாமே கிடைக்குது. இதே ரேஷ் ட்ரைவ் பண்ணிங்கன்னா 25 கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சைடு ஆயில் ஊற்றி மெயின்டைன் பண்ணுங்கள். டேங்க்கில் ஆயில் ஊற்றி ஓட்டுறதை விட சைடு ஆயில் மெயின்டைன் பண்ணி ஓட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மைலேஜ் தரும். குயிக் தாட்டில் யூஸ் பண்ணுற அப்படி இருந்தால் சைடு ஆயில் மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் டேங்க்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் பெஸ்ட்டு. 45 அதுலேயே மெயின்டைன் பண்ணுற அப்படி இருந்தால் உங்களுக்கு ஜீரோ வைப்ரேஷனில் நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். இதே ரேஷ் ட்ரைவ் பண்ணுற அப்படி இருந்தால் கண்டிப்பாக வைப்ரேஷன் ரொம்ப நிறையாவே இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து லக்கேஜ் கேரியர் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணியிருக்கு. அண்ட் எல்லாமே வந்து ஸ்டாக்கு. வண்டி ஃபுல் ஸ்டாக்கு, ஜீரோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. எக்ஸப்ட் இந்த ஹாரன் மட்டும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ராக்கெட் கவர் போடலை. மற்றபடி வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. சரி வாங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துடலாம். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. அப்படியே வண்டி ஓட்டி பார்த்தோம்னா 2 வீலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மஸ்ட் ஹெல்மெட் போட்டு வச்சுருங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ தான் இன்ஜின் வேலை செஞ்சுருக்கு. ரொம்ப விரட்ட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஸோ கைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரோ லெவலில் எடுத்துருக்க மாட்டேன், பிகினர் லெவலில் தான் இருந்திருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ போக போக வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இன்ஃபர்மேஷனும் நாலேஜும் நிறையா ஷேர் பண்ணுறேன். அண்ட் வண்டி பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வண்டியில் சைலன்சரில் பார்த்தீங்கன்னா RX 135 4 போட்டிருக்கு இன்ஜின் செட் ஆகிறதுக்காக. அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு பிக்கப் சுருக்குன்னு இருக்காது. ஒன்ஸ் இன்ஜின் செட் ஆனது வரை தனியாக ஒரு நாள் டாப் ஸ்பீட் ரன் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இன்ஜின் வேலை செஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த பவர் வந்து கிக்கில்லாட்டியும் உங்களுக்கு இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. வண்டியில் ஸ்பீடோமீட்டர் ஒர்க் பண்ண அது கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. வண்டியில் கொஞ்சம் ஒன்ஸ் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணதையும் தனியாக உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க.